அண்மை செய்தி ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தியதாக தற்போது இந்திய ராணுவம் அறிவித்திருக்கிறது. காலை 5 மணி அளவில் அமிர்தசரஸின் காசா கண்டோன்மெண்ட் பகுதியில் பறந்த பாகிஸ்தானின் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக தற்போது இந்திய ராணுவம் அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், விவரங்கள். சிவரஞ்சனி, தற்போது இந்திய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறது. அதில் பாகிஸ்தான் சேர்ந்த அந்த ட்ரோன்கள் காசா கண்டோன்மெண்ட் பகுதி, கண்டோன்மெண்ட் பகுதி என்றால் அது இந்தியன் ராணுவத்திற்கு எல்லைக்குள், அதாவது இந்திய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதிகளில் ஏதேனும் ஒரு முக்கிய இந்திய ராணுவ நிலைகள் இருக்கும். அந்த பகுதியில் இந்த பாகிஸ்தான் ட்ரோன் ஆனது பறந்திருப்பதை தற்போது இந்திய ராணுவமானது சுட்டு வீழ்த்தியிருக்கிறது. இது அதாவது இதே போன்று பல ட்ரோன்கள் அந்த பகுதியில் வட்டமிட்டதாகவும் அந்த ட்ரோன்களை தற்போது தாக்கி அழித்திருப்பதாக இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. இந்த படங்களில் கூட நாம் பார்க்க முடியும். இந்த ட்ரோன்களில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குண்டுகளின் படங்களும் பார்க்க முடியும். குறைந்தது ஒரு 20 to 25 கிலோ வெடிப்பொருள்கள் கொண்ட அந்த குண்டுகளை இந்த ட்ரோன்கள் ஏந்தி சென்றிருக்கின்றன என்பதை இந்த படங்கள் மூலம் நம்மால் பார்த்து புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த ட்ரோன்கள் நம்ம ஏற்கனவே காலையிலிருந்து விவாதித்து வருகிறோம். இந்த அனைத்து ட்ரோன் தாக்குதல் என்பதே இந்தியாவின் பாதுகாப்பு நிலைகள், இந்தியாவின் பாதுகாப்பு படையினருக்கு சொந்தமான நிலைகள், இந்த ஆர்மி கேம்பா இருக்கட்டும், பேஸாக இருக்கட்டும், அல்லது ஏர்போர்ட் ஸ்டேஷன்ஸாக இருக்கட்டும், இவைகளை குறிவைத்து இன்றைய தாக்குதலானது திட்டமிட்டு நடத்தப்பட்டு வருகிறது. அவ்வாறு அமிர்தசரஸில் இருக்கக்கூடிய ஒரு ராணுவ நிலை மீது பறந்த அந்த ட்ரோன்களை தற்போது இந்திய ராணுவமானது தாக்கி அழித்திருக்கிறது. அது தொடர்பான அந்த காட்சிகள் மற்றும் படங்களை வெளியிட்டிருக்கிறது. சிவரஞ்சனி, முகிலன், நள்ளிரவு முதல் தற்போது வரை அமிர்தசரஸில் மட்டும் சூழல் எவ்வாறெல்லாம் மாறுபட்டு இருக்கிறது என்பதை குறிப்பிடுங்கள். தொடர்ந்து, அதாவது ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கிய முதல் நாளிலிருந்தே அவர்களின் டார்கெட்டாக இருப்பது இந்த அமிர்தசரஸ் பகுதி தான். அமிர்தசரஸ் பகுதி பாகிஸ்தானுடன் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி. இந்த அமிர்தசரஸ் பகுதியில் பல்வேறு சென்சிட்டிவ் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் என்று சொல்வார்கள், அவை இங்கு இருக்கின்றன. அதே போல இந்தியாவின் அந்த அதிநவீன போர் விமானங்கள் எல்லாம் அமிர்தசரஸில் இருக்கக்கூடிய அந்த பல்வேறு இந்திய விமானப்படைக்கு சொந்தமான நிலைகளில் இருக்கின்றன. இவைகளை குறிவைத்தே இந்த தாக்குதலானது தொடர்ந்து அமிர்தசரஸ் பகுதியில் பாகிஸ்தான் நிகழ்த்தி வருகிறது. இன்று காலை மட்டும் சரியாக ஒரு 5 மணி அளவில் பல ட்ரோன்களை ஏவி இந்த தாக்குதல் நடத்துவதற்கு அவர்கள் முற்பட்டிருக்கின்றனர். அவற்றை தற்போது இந்திய ராணுவம் முறியடித்திருக்கிறது. சிவரஞ்சனி, முகிலன், அதே போல அமிர்தசரஸிலிருந்து வெடிக்காத குண்டுகள், அதே போல ஏவுகணைகளின் பாகங்கள் இவையெல்லாம் கண்டெடுக்கப்பட்டன. அதனை தொடர்ந்து நமக்கு என்னென்ன தகவல்கள் பெறப்பட்டிருக்கிறது அங்குள்ள சூழல் குறித்து? சிவரஞ்சனி, குறிப்பாக நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது அமிர்தசரஸில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இந்த ட்ரோன் தாக்குதலானது நடைபெற்று வருகிறது. அவற்றை வீழ்த்தி, அதாவது இந்திய பாதுகாப்பு படையினர் வீழ்த்தவும் செய்திருக்கின்றன. இன்று காலையும் கூட அமிர்தசரஸில் ஒரு பாகமானது கண்டெடுக்கப்பட்டது. அது என்ன வகை ஏவுகணை என்பதற்கான அந்த விசாரணைகளும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மிக முக்கியமாக இன்று காலையிலிருந்து, அதாவது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய உறுதிப்பட்ட தகவல் என்னவென்றால், இன்று காலை முதல் பாகிஸ்தானது பத்தேக் என்ற ஒரு ஏவுகணையை பயன்படுத்தி வருகின்றனர் என்ற ஒரு தகவலும் வெளிவந்திருக்கிறது. அந்த ஏவுகணைகளும் தற்போது எல்லை பகுதிகளிலே அவை தாக்கி அளிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் பாகிஸ்தான் தற்போது அந்த பத்தேக் ரக ஏவுகணைகளை அவர்கள் பயன்படுத்துவது தற்போது தெரிய வந்திருக்கிறது. இனி இந்த ஏவுகணைகளை தாக்குவதற்கு எந்த ஏவுகணைகளை இந்திய அரசு ஆனது உபயோகப்படுத்த போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சிவரஞ்சனி, விவரங்களை முழுமையாக வழங்கியமைக்கு நன்றி முகிலன்.